Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முடக்கத்தான் தோசை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பிறகு நம்ம தோசை மாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்த பிறகு ஒரு தோசை கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பிறகு இது மாதிரி தோசையாக சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான முடக்கத்தான் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கை கால் மூட்டு வலி, உடம்பு வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக நம்ம கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையே கார சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.